மிக சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மாற்றுத்திறனாளி சகோதரர் சபரிவர்மன் அவர்கள் காவல்துறையால் என்ன காரணம் என்றே யாருமே புரிந்து கொள்ள முடியாத வகையிலே அழைத்து செல்லப்பட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். மறுபடியும் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் சிறையில் வைத்து அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவரை சென்று சந்தித்த போது அவர் உடல் நலத்தோடு அவங்களோட பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த பிறகு திடீர்னு அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கோம் அப்படின்னு ஒரு தகவல் அவங்களுக்கு தரப்படுகிறது. அப்பொழுது அவங்க போய் பார்க்கும்பொழுது அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு நிலை அங்கே இருக்கிறது. ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் அவர் கொண்டு வரப்பட்ட போதே இறந்து விட்டிருந்தார் அப்படின்னு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. போஸ்ட்மார்ட்டமில் 19 இடத்துல அவர் தாக்கப்பட்டு அவரோட கையில் இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாம் முறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகுதான், போராட்டம் நடத்திய பிறகுதான், அத்தனை கட்சிகளும் அவங்க குடும்பத்தாரும் போராடிய பிறகுதான் அரசு இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவே தொடங்கி நடவடிக்கைகள் எடுக்க தொடங்கியது. இதுவரைக்கும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சரோ அரசின் சார்பில் யாருமே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்ல முன்வரவில்லை. அவங்க கிட்ட என்ன நடந்தது அப்படின்னு வந்து கேட்க கூட இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த குடும்பத்திற்கு அரசு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்றணும், இவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த அவருடைய சகோதரியும் அவங்களுடைய மனைவியும் அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அவங்களுக்கு எந்த நிவாரணமும் இது வரைக்கும் அறிவிக்கப்படலை. அவங்க அரசு வேலை அவங்களுடைய மனைவி படித்திருக்கிறார்கள், அவங்களுக்கு அரசு வேலை தரதா இல்லையா அப்படிங்கிறத கூட அரசு வாய் திறந்து இதுவரைக்கும் அரசு சார்பிலே ஒரு அமைச்சரும் முதலமைச்சர் உட்பட யாருமே வாய் திறந்து அந்த குடும்பத்திற்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லவில்லை அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த சூழல்ல உண்மை என்ன? எப்படி ஹாஸ்பிட்டல் கொண்டு வரப்பட்ட ஒருத்தருக்கு யாரையுமே கேட்காம எப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க? அவங்களுக்கு தொடர்ந்து அச்சுறுத்தல்கள் இருக்கு. பாடி வாங்குறதுக்கு கையெழுத்து போடணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறந்த சகோதரருடைய தந்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரை அவரும் உடல்நிலையில் சரியில்லாத நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அந்த தெருவில் இருக்கவங்க எல்லாமே எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு அவங்களும் ஒரு பயத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த இடத்துல இருக்கு. இன்னமும் அரசின் சார்பிலே எந்த அமைச்சரோ முதலமைச்சரோ அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லவில்லை. அவங்களுக்கு எந்த நிவாரணத்தையும் அறிவிக்கவில்லை. அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கல. அந்த குடும்பம் முதல்ல பொறுப்பேற்க வேண்டும். அரசு ஒரு தவறு நடக்கிறது, அது ஒரு அரசாங்கத்தை தாண்டி சில நேரங்களிலே தவறு நடந்தாலும் அதற்கு ஒரு அரசு பொறுப்பேற்க வேண்டும். முன்னாடி நடந்த பொழுது கூட அரசு பொறுப்பேற்றது. ஆனா இந்த அரசு எதையுமே தொடர்ந்து யாருக்கு மேலேயாவது பழி போடுறதுக்கு தான் அவங்க நிக்கிறாங்களே தவிர அவங்க எதற்கும் பொறுப்பேற்க தயாராக இல்லை. இதுவரைக்கும் அவங்களுக்கு என்ன நிவாரணம் அப்படிங்கறத அவங்க எதுவும் தெரிவிக்கவில்லை. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கூட இவ்வளவு தயக்கம் ஏன்? எல்லாமே மூடுமந்திரமாக இருக்கக்கூடிய சூழலா இருக்குன்னா குடும்பமே அச்சப்படுது. அது மட்டும் இல்லாம கூட இருந்த கைதிகள் மீதும் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே என்ன நடந்தது அப்படின்னு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தவறு செய்தார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதை உறுதியாக நம்புகிறார்கள். இந்த வழக்கை திசை திருப்புறதுக்காக சில பேரை காப்பாற்றுறதுக்காகத்தான் அந்த கைதிகள் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். இப்படி இத்தனை சிக்கல்கள், இத்தனை மறைக்கக்கூடிய சூழ்ச்சிகள் நிறைந்த ஒரு சூழலை தான் நம்ம இங்க பார்க்க முடியுது. ஏன் போஸ்ட்மார்ட்டம் எப்ப இறந்தார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல டைம் ஆஃப் டெத் கூட அதுல போடலைன்னா அது என்ன மாதிரி ரிப்போர்ட் அதுன்னு தெரியல. 19 காயங்களால அவர் உயிரிழக்கவில்லைன்னு ஒரு இதை கொடுத்திருக்க மாதிரி அப்ப உயிரிழப்பிற்கு காரணம் என்ன?
அதை வந்து தெளிவா சொல்லணும் இல்லையா? போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க, 19 இடங்கள்ல அடிபட்டிருக்கு, மிக மோசமாக தாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கையில அவருக்கு வந்து 3 இடத்துல வந்து எலும்பு முறிவு நடந்திருக்கு, தலை தாக்கப்பட்டிருக்காரு, அடிபட்டிருக்கு, உடம்பு முழுவதும் அவருக்கு காயங்கள் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில என்ன காரணத்தால் அவர் இறந்தார்ன்றதையாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லணும். அதையும் சொல்லல. அப்புறம் எதை வைத்துக்கொண்டு இவர்கள் வந்து அடிச்சதால வந்து அவர் இறக்கவில்லைன்னா ஃபர்ஸ்ட் என்ன அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? தமிழகத்தில் வந்து எல்லாமே வெளிப்படையான அரசா இருக்குன்னு சொல்றாங்க. குறிப்பாக அவங்க கேட்கறது என்னன்னா, அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வெளிப்படையாவே வெளியே காமிக்க வேண்டியதுன்னு கேட்காங்க. அது உங்களோட கருத்து என்ன? திமுக சார்பா என்ன சொல்றீங்க? அங்க சிறையில் உள்ள அந்த அறையில் உள்ள கண்காணிப்பு கேமராவோ இல்ல அந்த போன ஒரு சாவி எடுத்துட்டு ஒரு வார்டன் போனதா ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்றாங்க. ஏன் அந்த நேரத்துல ஒரு வார்டன் சாவி எடுத்துட்டு அந்த அறைக்கு போனாரு? இல்லைங்க, நிறைய கேள்விகள் இருக்கு. அதனாலதான் குடும்பம் வந்து எங்களுக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விசாரணை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, இதை சிபிஐக்கு மாற்றணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன்னா எதுவுமே தெளிவில்லாமல் உண்மைக்கு புறம்பான ஒன்றாகவா தான் வந்து அரசு தரப்புல சொல்லக்கூடிய, காவல்துறை சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்க குறிப்பிட்டது போல அவங்களுக்கும் அதே கேள்விகள் இருக்கு. ஏன் வந்து எங்களுக்கு நாகர்கோவிலில் காவல் மரணமடைந்த சபரிவர்மன் குடும்பத்தினருக்கு கனிமொழி ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு எந்த அதிகாரியும் ஆறுதல் தெரிவிக்கவில்லை, சக கைதிகள் மீது வழக்கு ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார்.